கஷ்டம் வரும் தருணங்களில் நிலைகுலைந்து போய்விடாதீர்கள். நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதீர்கள். எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடையுங்கள். இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையை வைத்திருங்கள். அமைதியாக அந்த இன்னொன்றை தேடுங்கள். அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல், நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் அப்படி தேடுவீர்களானால், பெறுவது இழப்பதற்கு முன்னிருந்த நிலையை விட உயர்வான நிலையாகவே இருக்கும். நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களும், பிறரிடம் காட்டும் பரிவும், செலுத்தும் அன்பும், நல்லெண்ணமும் பல்கிப் பெருகி மீண்டும் உங்களிடமே திரும்பி வரும். அடுத்தவரை பற்றி நீங்கள் நினைக்கும் விதத்திற்கு நீங்களே காரணம். அதற்கு அவர் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றன. உங்களுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உங்கள் அகம் சார்ந்த பேச்சு உங்களிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும். அடுத்தவனின் ஆசையை தூண்டி ஒருத்தனை கெடுப்பது ரொம்ப ஈஸி. அந்த ஒருத்தனை நல்ல வழிக்கு மாற்றி வாழ வைப்பது ரொம்ப கடினம். எதையும் சிந்திக்காமல் செய்பவன் சீரழிந்து போவான். சத்தத்துடன் வரும் இடியை விட சத்தமில்லாமல் வரும் மின்னலின் பாதிப்பு அதிகம். நாம் சொல்வதை சிலர் கேட்கிறார்கள் என்றால் நல்லதை சொல்வோம். வீசப்படும் கல்லால் குளம் சில நிமிடங்களே கலங்கும். ஆனால் வீசப்பட்ட கல்லோ குளத்தில் மூழ்கிவிடும். அதுபோலவே விமர்சனமும் புறம் பேசுதலும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.